2 சிறுநீரகங்களும் செயலிழந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த போண்டாமணி இன்று தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து இறந்தார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நடிகர் போண்டாமணி 1991ஆம் ஆண்டு வெளியான நடிகர் பாக்யராஜின் பவுனு பவுனுதான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சுந்தரா டிராவல்ஸ், மருதமலை, வின்னர், வேலாயுதம், ஜில்லா உள்ளிட்ட 150க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார். சென்னை பொலிச்சலூரில் அவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் சமீபத்தில் அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் தனது வீட்டில் திடீரென மயங்கியுள்ளார். இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் மீட்டு குரம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர்.